Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் லினக்ஸ் கமாண்ட் grep பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்தியா பேஸ்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லினக்ஸ் கமாண்ட்லேயே ரொம்ப ஃபெமிலியரான கமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த grep கமாண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த grep கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வெரிய டாஸ்க்ஸ் பண்ண முடியும். ஆல்சோ லைக் இந்த grep கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா பேசிக்காக ஒரு ஃபில்டரிங் பர்பஸ்க்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேரக்டரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த டேரக்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைல்ஸில் ஜஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ls-lrt ஸ்பேஸ் grep லைக் ஸ்பேஸ் பைப் சிம்பிள் அண்ட் grep இனிமேல் கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற என்ன ஃபைல்ஸுமே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேரக்டரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோட டேரக்டரி. ஸோ இந்த டேரக்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, ஓகேங்களா? டெமோ 3, டெமோ 2, டெமோ 1 இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு மேபி ஒரு 100-200 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபைல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ls-lrt பைப் சிம்பிள் grep அதுக்கப்புறம் டெமோன்னு கொடுத்தீங்கன்னா டெமோங்கிற ஃபைல்ஸ் மேட்ச் ஆகிற எல்லா தட் கண்டென்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுங்க, ஓகேங்களா? சம்திங் லைக் தட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கேஸ் என்னன்னா கேஸ் இன்ஸ்டியூட் சர்ச், ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த கமெண்ட் எப்போ யூஸ் ஆகும்னா ஜஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. யா ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, என்னன்னா டெமோ 1.txt சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்ட்டு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா IndiaBees சேனல், யூடியூப், யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் இதுமாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு மேனேஜர் டாஸ்க் கொடுறாரு, ஓகேங்களா? ஒரு லாக் ஃபைலில் ஒரு எரர் அக்கறை இருக்கு. ஸோ அந்த எரர் வந்து எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு, ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுங்கன்னா யூஸ்வலாக எல்லாமே நான் வந்து grep கமாண்ட் சர்ச் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்னன்னா லைக் ஆக்சுவலாக grep கமாண்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஓகேங்களா? ஸோ நீ டிஃபால்ட்டாக கேஸ் சென்சிட்டிவ் இருக்கனால ஸோ நம்ம வந்து கரெக்டான நேம் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் grep இதுதான் என்னோட எரர் நேம் வச்சுக்கோங்களேன், அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணுறேன், இங்கே யூனிக்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஃபைலோட நேம் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஜஸ்ட் இந்த எக்ஸாக்டாக என்ன மேட்ச் ஆகுதோ அந்த லைன் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? பட் மேபி லைக் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அசம்ஷன் உங்களுக்கு தெரியாது, என்னன்னா லைக் கரெக்டான நேம் ஸ்ட்ரிங் நேம் தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா -i யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சம்திங். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா கேஸ் இன்சென்சிட்டிவ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து லைக் மேட்ச் ஆகிற எல்லா நேம்ஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூனிக்ஸ் அண்ட் யூனிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூ கேப்ஸில் இருக்குது, இது இருக்குது. பட் ஆனால் நம்ம இது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்னால நமக்கு வந்து ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், கேஸ் சென்சிட்டிவ் இது பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு -i சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் நம்ம பாஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் தி கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் மேட்சஸ், ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்னன்னா எனக்கு அந்த ஃபைலில் எத்தனை இது வேர்ட் மேட்சாக இருக்குன்னு நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் -c கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படின்னா grep -c கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மீனிங், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபைல் எத்தனை வேர்டு மேட்ச் ஆகுதோ அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுங்க, ஓகேங்களா? இதுதான் மீனிங். ஸோ அதேமாரி டிஸ்பிளே தி ஃபைல் நேம்ஸ் தட் மேட்சஸ் வித் பேட்டர்ன், சம்திங் லைக் தட், ஓகே? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா -lன்னு சொல்லி இது கொடுக்கணும். ஸோ அதை அப்படியே இந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டரிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய லாக் ஃபைல்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங்கை மட்டும் எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கமெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படின்னா grep -l அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேர்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அந்த நேமு கொடுத்துட்டு ஸ்பேஸு லைக் ஸ்டார்னு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? எப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணுற மாதிரி மீனிங், ஓகேங்களா? ஸோ ரெக்ரெசிவாக செக் பண்ணுறதுக்கு -r எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு ஃபைலில் மட்டும் மேட்ச் ஆகுது, அந்த ஃபைலில் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கேஸ் சென்சிட்டிவ் வேணும்னு நினச்சிங்கன்னா -i கொடுத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் டிஸ்பிளே ஆகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ 1, டெமோ 2 ரெண்டு ஃபைலில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும், ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் எல்ல நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் ஆகிறதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபைலோட நேமு, அதுக்கப்புறம்
அதை என்ன மேட்ச் அது ஸ்ட்ரிங்கோட நேம் இருக்கும். ஸோ ஒருவேளை எனக்கு ஃபைல் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அதுக்கு வந்து ஐ பண்ணி லைக் எல்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வைல் டிஸ்பிளேயிங் தி அவுட்புட் யூசிங் கிரிப். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுறீங்க, அந்த லாக் பார்த்தீங்கன்னா வெறும் லைக் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்பெசிஃபிக் லைன் நீங்கள் எந்த லைனில் அந்த ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஐஃபன் என்ன கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லைன் நம்பர் பிரிண்ட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கொடுத்தனா ஸோ இந்த செகண்ட் லைனில் இப்போ மேட்ச் ஆகுது, தேர்ட் லைனில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைன் வந்து பிரிண்ட் பண்ணி ஈச் லைன் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் மீனிங், அதோட மீனிங். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு பேர் சர்ச் பண்ணுறேன். லெட் மீ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் அந்த டெமோ டிஎஸ்டி ஃபைல் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் லைக் இந்தியான்னு சொல்லி சர்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இந்தியா என்னென்ன மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. பட் எனக்கு என்ன மேட்ச் ஆகும்னா ஜஸ்ட் ஹோல் வேர்டு மேட்ச் ஆகிறத மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லைக் ஐஃபன் டபிள்யூன்னு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஓகே ஸோ எதுவும் மேட்ச் ஆகல அப்படியே இருக்கு. ஸோ ஒரு வேளை ஃபுல் நேம் கொடுத்தீங்கன்னா அது மேட்ச் ஆகி வரும். ஓகேங்களா. இதுதான் இதோட மீனிங். ஸோ என்னன்னா நம்ம வந்து எனக்கு மேட்ச் ஆகிற ஃபுல் நேம் மேட்ச் ஆனால் மட்டும் அது லைக் உங்களுக்கு நீங்கள் என்ன சர்ச் பண்ணுற நேம் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் அப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் ஐஃபன் டபிள்யூ கொடுத்து மேட்ச் பண்ணால் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற நேம் வந்து இந்த லைக் கேஸ் இன்ஸ்டிடியூட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபன் ஐ கொடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் வேர்டு மேட்ச் ஆகிறத மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபன் டபிள்யூ இந்த கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் வேர்டு மேட்ச் ஆனால் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இந்த ஹாஃப் வேர்டு மேட்ச் ஆகுறது அதுக்கப்புறம் மேட்ச் ஆகுறது அதுமாரி டிஸ்பிளே பண்ணாது. எக்ஸாக்டாக அந்த இந்தியா பேசுகிற நேம் கரெக்டாக அந்த நேம் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுமாரி மீனிங். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அனதர் வீடியோவில் பேசிக் லினக்ஸ் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ்.